அனைவரும் வணக்கங்க. இப்போ என்னோடய ஊர் செய்யூர். நான் பேங்க்குக்கு போனேன், கனரா பேங்க்குக்கு. அதில் வந்து ஃபுல்லாக ஹிந்திக்கார தான் வேலை செய்கிறாங்க பேங்க்கில். ஏன் நம்ம தமிழ்நாட்டில் தகுதி இல்லையா பேங்க்கில் வேலை செய்கிறவங்களுக்கு? சிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, கிராமத்தில் வந்து ஹிந்திக்காரன் என்ன பண்ண போகிறான் சொல்லுங்கள். இது ஏன் சொல்கிறேன்னாக்கா, இப்போ இடையில் ஃபோன் பண்ணி எங்கள் மாமாவுக்கு ஃபோன் இருக்குது. சென்னையில் ஆட்டோ ஓட்டுறேன், நானும் தான் ஆட்டோ ஓட்டுறேன். ஹிந்திக்காரன் ஃபோன் பண்ணி 1000 ரூபா பணம் கேட்டு அவர் ஃபோட்டோவோட அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் சொல்லிக்கிறான். ஓடிபி நம்பர் தான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மாட்டிக்கிறான். 1/2 மணி நேரம் பேசிட்டு அவர் வடபழனி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்கும்போது அந்த நம்பரை பிளாக் பண்ணிட்டு போங்க, அந்த நம்பர் பாகிஸ்தான்லேருந்து வருது, ஹிந்திக்காரன் ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு. அப்போ அவனுக்கு எப்படி ஹிந்திக்காரனுக்கு எப்படி இந்த அக்கௌண்ட் நம்பர்லேருந்து ஃபோட்டோவிலேருந்து நம்பர்லேருந்து எப்படி போகுது? இப்போ இந்த ஹிந்திக்காரெலாம் பேங்கில் நீ வேலை வைக்கிறதானே அவனுக்கு மூலிமா போகுது. யோசிக்கிறீங்களா சொல்லுங்கள்? ஹிந்திக்காரன் எங்கே தான் வேலைக்கு வைப்பீங்க? எனக்கும் நடந்துக்குது. எனக்கும் கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்னே ஃபோன் பண்ணி கேட்டானுங்க. நான் சமைச்சா திட்டினவொடனே கட் ஆகிடுச்சு ஃபோனு. எங்கே போகுது நாடு? தமிழ்நாட்டில் வந்து இத்தனைக்கும் வந்து கிராமங்களில் எதுக்குங்க ஹிந்திக்காரன் சொல்லுங்கள்? அப்போது தமிழ்நாட்டில் அவனா பேங்கில் வேலை செய்ய தகுதி இல்லையா? என்ன அரசியல் பண்ணுறாங்க? அதை மாற்றணுங்க. உடனே வந்து இது அரசியலாக்காதீங்க. கண்டிப்பாக எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணால் அவங்க ஒரு எடுத்து சொல்கிறதுக்கு கூட அவனால் முடியல. நம்ம டவுட்டு கேட்டாக்க அவனுக்கு ஹிந்தியில் பேசுகிறானுங்க. அப்படிப்பட்ட எப்படி கிராமத்தில் இந்த வேலைக்கு வைப்பீங்க நீங்கள்? யோசிச்சிங்க கொஞ்ச நேரம். சிட்டியில் நேரம் படிச்சுக்கிறாங்க, 4 லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிறாங்க, அங்கே வைக்கலாம். கிராமத்தில் யாருக்கு இருக்குது? அந்த நிர்வாகிகளுக்கு மூளை இருக்காதா? எதுக்கு ஹிந்திக்காரெலாம் இங்கே வைக்கிறானுங்க? பொதுமக்கள் பாவங்க. ஒரு ஃபார்ம் பில்லை அவஸ்தைப்படுறாங்க. போயிட்டு பாருங்கள், அவமான கூட்டம்.